அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கும் திருக்கோயிலானது செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஸ்ரீபெரும்புத்தூருக்கு அருகில் அமைந்துள்ள புகழ்பெற்ற முருகன் திருத்தலமாகும். இத்திருக்கோயில் சுமார் 1200 ஆண்டுகள் பழமையானது. வந்தாரை வாழ வைக்கும் வல்லக்கோட்டை வேலனே, வரம் தந்து வாழ்வை வளமாக்கும் வேலனே, வரம் தந்து வாழ்வை வளமாக்கும் வேலனே, பக்தர் குறை தீர்க்கும் கோடையாண்டவ வேலனே. இங்கு மூலவர் சுமார் 7 அடி உயரத்தில் கம்பீரமாக நின்ற திருக்கோலத்தில் வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ கோடையாண்டவர் என்னும் சுப்பிரமணிய சுவாமி என்ற பெயரில் காண்போரை மயக்கும் குமிழ் சிரிப்புடன் அழகே வடிவமாக தன்னை நாடி வருபவருக்கு தீவினைகளை அகற்றி நல்வினைகளை அளிக்கும் அபயகரத்துடன் அருள்பாலிக்கிறார். இத்தலத்தின் பெருமை என்னவென்றால், முன்பொரு காலத்தில் இலஞ்சி என்னும் தேசத்தில் சங்கொண்டபுரம் என்னும் நகரை பகிரதன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான். அவரை நாரதர் காண வந்தார். மன்னனோ நாரதரை கண்டு கொள்ளவில்லை. இதனால் கோபமடைந்த நாரதர் அருகிலிருந்த வனத்திற்கு செல்லும்போது அங்கு கோரன் என்ற அரக்கன் பல நாடுகளை வென்று வெற்றி களிப்பில் வந்து கொண்டிருப்பதை பார்த்தார். அவனை பகிரதனின் ஆணவத்தை அடக்க எண்ணி, கோரனே, நீ பல நாடுகளை வெற்றி கொண்டிருந்தாலும் இந்த இலஞ்சி நாட்டை வென்றால்தான் உனது வெற்றி நிறைவு பெறும் என்று கூறுகிறார். அசுரன் இலஞ்சி நாட்டின் மீது போர் தொடுத்து பகிரதனை போரில் வென்றான். நாடு நகரம் என அனைத்தும் இழந்த மன்னன் காட்டிற்கு சென்றான். அங்கு நாரதரிடம் இவன் நடந்ததை கூறி தன்னை மன்னிக்கும்படி வேண்டினான். நாரதரும் இதற்கான விமோச்சனத்தை துர்வாச முனிவர்தான் தர முடியும் என்று கூறுகிறார். பகிரதனும் அடர்ந்த காட்டில் நீண்ட காலம் மிகுந்த சிரமப்பட்டான். பின் ஒரு வழியாக துர்வாச முனிவரை தேடிக் கண்டு தன் நாட்டை மீட்க வழி கேட்டான். துர்வாச முனிவர் அவனிடம் வெள்ளிக்கிழமைகளில் விரதமிருந்து இங்குள்ள பாதிரி மரத்தடியில் உள்ள முருகனை வழிபட்டால் உனது குறைகள் நீங்கி வாழ்வு வளம் பெறுவாய் என கூறுகின்றார். இவனும் துர்வாசர் கூறியபடி முருகனை வழிபட்டான். சிறிது காலம் கழித்து முருகனுக்கு அவனே ஒரு கோவிலும் கட்டி வள்ளி தெய்வானையுடன் பிரதிஷ்டை செய்தான். இவர் கட்டிய கோயில்தான் வல்லக்கோட்டை சுப்பிரமணியர் கோயிலாகும். அதேபோல் வல்லன் என்ற அரக்கனின் கோட்டையாக இவ்வூர் இருந்துள்ளது. இவன் தேவர்களுக்கு மிகவும் துன்பம் கொடுத்து வந்தான். பொறுத்து பார்த்த தேவர்கள் இவனது துன்பம் மிகவும் அதிகமானவுடன் முருகப்பெருமானிடம் சென்று முறையிட்டனர். முருகப்பெருமானும் தேவர்களின் குறைகளை கேட்டு அசுரன் அழியும் நேரம் வந்துவிட்டது, பயப்பட வேண்டாம் என்று அபயம் அளித்தார். பின் அசுரனை வதம் செய்து அவனது விருப்பப்படி இவ்வூரை வல்லன் கோட்டையாக்கினார். இதுவே காலப்போக்கில் வல்லக்கோட்டை ஆனது. இத்திருக்கோயிலின் திருக்குலத்தின் மகிமை என்னவென்றால், இந்திரன் முருகப்பெருமானை வழிபட அவருடைய குருவாகிய பிரகஸ்பதியிடம் ஒரு சிறந்த இடத்தை கூறுமாறு வேண்டுகிறார். அவரும் பூலோகத்தில் வல்லக்கோட்டை என்னும் இடத்தில் அருள்பாலிக்கும் முருகனை வழிபட்டு நலம் பெறுவாய் என அருள்பாலித்தார். உடனே அவனும் இத்தலம் வந்து தன் வஜ்ராயுதத்தை ஊன்றி திருக்குளத்தை உண்டாக்கி அந்த நீரால் முருகனுக்கு அபிஷேகம் செய்து வந்து தனது இஷ்ட சித்திகளை பெற்று சென்றான். எனவே இத்தல தீர்த்தம் வஜ்ர தீர்த்தம் என்றும் இந்திர தீர்த்தம் என்றும் அழைக்கப்படுகிறது. வல்லன் கோட்டை வாழும் வேலா வஜ்ர தீர்த்தநாதனே, வந்தேனுந்தன் திருவடியில் வரம் தருவாய் குமரனே. திருப்புகழ் அருளிய அருணகிரிநாதர் தல யாத்திரை செய்து வருகையில் திருப்போரூர் முருகனை வழிபட்டு மறுநாள் திருத்தணி செல்லலாம் என நினைத்து கொண்டே இரவில் அங்கு தங்கினார். இவரது கனவில் கோடை நகர் குமரன் தோன்றி, என்ன அருணகிரியாரே, வல்லக்கோட்டையை மறந்தனையே என்று கூறி மறைந்தார். கண்பிடித்த அருணகிரிநாதரும் திருத்தணி செல்லும் முன் வல்லக்கோட்டை முருகனை வந்து தரிசித்து 8 திருப்புகழ் பாடல்களை பாடி மகிழ்ந்துள்ளார். பக்தர்களின் நம்பிக்கை வந்தாரை வாழ வைக்கும் வல்லக்கோட்டை முருகன் என்ற பெயருக்கு ஏற்றவாறு
இங்கு மனமுருகி வேண்டினால் வாழ்க்கையில் முன்னேற்றம், செல்வ வளம், திருமண யோகம் மற்றும் மன நிம்மதி கிடைக்கும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். வள்ளி தெய்வானை மணாளா மயில் மேல் எழுந்தருள்வோனே, வாழ்வு முழுதும் துணையாகி வளம் பெருக அருள்வாயே. சரவண பவ ஓம் முருகா சண்முகனே சுப்பிரமணியா, சரணம் சரணம் என்று சொன்னேன் சங்கடங்கள் தீர்ப்பாயே. அனைவர் வாழ்விலும் மகிழ்ச்சி பெருக வல்லக்கோட்டை முருகப்பெருமானை வேண்டி வணங்குகின்றேன். நன்றி, வணக்கம்.